ஹலோ காய்ஸ், நான் ஜோரோ தி ஹண்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பார்ட் 2 கேம் பிளே வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் கிட்கேட் குட்டீஸ் யூடியூப் சேனல். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாமா? ரைட்டு, வாங்க போகலாம். வரும்போதே கஷ்டப்பட்டு, அதாவது நம்ம பார்ட் 1ல் வந்த வழியிலேருந்து ஸ்னோ வில்லேஜ்லேருந்து கஷ்டப்பட்டு 2 வில்லேஜஸை கூட்டின்னு வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஈஸியான வில்லேஜ் ப்ரீடர். இவனுங்களை கூட்டின்னு வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ கூட்டின்னு வந்துட்டேன். நான் அவங்கள கூட்டின்னு வரது ஏன் வீடு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமாக முடியல. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி போகிறேன்னு சொல்லி சாம்பி கையில் கடிப்பட்டு செத்தேன். அதனால் நான் முன்னாடியே கூட்டின்னு வந்துட்டேன். ஏன்னா ரெக்கார்டிங் பண்ணி எம்பி ஃபுல்லாகிதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த 14 லயன்ஸ்லேருந்து நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் செய்யணும். ஃபுட் இல்லைன்னு சொல்லி இங்கே இருக்க ஷீப்பை கொண்டதுக்கப்புறம் பார்த்தா அதோட குட்டி ஷீப் இருந்துச்சு. இதை பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இதை கொண்டுருவோன்னு சொல்லி கொன்னதுக்கப்புறம் பார்த்தா அது கையில் மீட் இருக்காதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டு பழச்சிப்போன்னு சொல்லி விட்டேன். அயனை வச்சு ஒரு பிக்கேக்ஸு ஒரு ஸ்வாடு பண்ணேன். ஸ்வாடு பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் ஃபுட்ஸ் கலெக்ட் பண்ணலாமான்ற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நமக்கு தேவையானது வந்து கோபல் ஸ்டோன்ஸுன்னு. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அயன் பிக்டெக்ஸ் சென்சரில் அதோ கையோட வந்து ஸ்டோன்ஸ்லாம் மைன் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டோன்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வில்லேஜ் ப்ரீடருக்கு சுற்றி ஜாம்பிஸால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்குது இது வேணும். அதனால் நம்ம இந்த ஸ்டோன்ஸ் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிப்போம். கொஞ்சம் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நைட் ஆகிடுச்சு. ஸோ நான் அப்படியே தூங்கி ஏஞ்சினேன். தூங்கி ஏஞ்சி கையோட எனக்கு வேறு ஒரு விஷயம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அதனால் அதோட ரெசிபி பார்த்தேன். ரெசிபி பார்த்தப்போ அதுக்கு ஒரு அயன் தேவைன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸும் வேணும். ஸோ நான் இப்போது அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என் கையில் இந்த 33 அயனை ஸ்மெல்ட் பண்ணி 3 ஸ்டோன்ஸ் எடுத்துக்கினேன். 3 ஸ்டோன்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு அயன் ஸ்மெல்ட் பண்ணேன். ஏன் அயனுன்னு பார்த்தீங்கன்னா, அது வேணும் நமக்கு ஸ்டோன் கட்டர் செய்கிறதுக்கு. ஸ்டோன் கட்டர் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவே நம்ம கிராஃப்டிங் டேபிள் ஏதாவது கட் பண்ணி பண்ணோன்னா அதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பிளாக்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸ்டோன் கட்டர்னால் அளவாக ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்டோன் கட்டர் க்ரியேட் பண்ண கையோட இது கீழே ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம கையில் இந்த கோபிள் ஸ்டோன்ஸ் எல்லாமே 27 கோபிள் ஸ்டோன்ஸுமே நான் இது வந்து அது என்னது பில்லர்ஸா வால்ஸ் கோபிள் ஸ்டோன்ஸ் வால்டாக பண்ணிங்கன்னா வால்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ 5x5ன்ற மாதிரி ஒரு ரேஷியோவில் நம்ம வந்து இன்சைடு 4 பிளாக்ஸ், அப்புறம் இன்சைடு வந்து 2 பண்ணிட்டேனா. ஓகே, இது 2, அப்புறம் வந்து 3 4 ஐயோ 3 4 அப்புறம் 4 வந்துடுச்சு. இப்போ வந்து இது 5ஆக மாற்றிப்போம். 5 வந்துச்சு. இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்க்கலாமா? 1 2 3 4 இருக்குது. இது வந்து 1 2 3 4 5 இருக்குது. இது மட்டும் 4 இருக்குது. அப்போ இந்த சைடு ஒரு பிளாக் மைன் பண்ணிப்போம். இப்போ இது இன்னும் ஒரு 1 பிளாக் டீப்பில் மைன் பண்ணோம். அது மாதிரி சென்டரில் ஒரு பிளாக் மட்டும் ப்ளேஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து சென்டரில் அந்த 5x5 ரேஷியோவில் சென்டரில் ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணிங்கன்னு அதுக்கு மேலே இன்னொரு பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற பிளாக் மைன் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹோல் க்ரியேட் பண்ணுங்க. அதாவது 2 பிளாக் டீப்பில் இருக்கணும். 2 பிளாக் டீப் 5x5 ரேஷியோ. இது வந்து மெகா கேமர் தமிழ் அவர் பண்ண ப்ரீடர். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்காவும், ஈஸியான ப்ரீடரும் கூட. ஸோ கிரெடிட்ஸ் கோ டு மெகா கேமர் தமிழ். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அயன்ஸ் வச்சு நான் ஒரு வாட்டர் பக்கெட் க்ரியேட் பண்ணேன். வாட்டர் பக்கெட் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு ஒரு வாட்டர் மேக் பண்ணிங்கன்னா வாட்டர் பக்கெட்டில் கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் நம்மளோட வில்லேஜ் பில்டர் ஏரியா வேண்ட போனேன். அங்கே போய்ட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி வாட்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டர் வேணும். ஸோ திரும்பி எடுக்கிறதுக்கு போனேன். இன்னொரு சைடும் இதே மாதிரி வாட்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஒரு பிளாக் பிரேக் பண்ணிட்டு கீழே போனப்போ இதுதான் இதோட சென்டர் ஏரியா. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு 2 பிளாக் டீப்லேயே இன்னொரு மைன் பண்ணப்போ இந்த சைடு வந்து எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு 2 பிளாக் மைன் பண்ணிட்டு வாட்டர் இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பிளாக் மைன் பண்ணிட்டு இன்சைடு 2, அதுக்கப்புறம் இது இங்கேயும் 2. இதுக்கப்புறம் லென்த்து வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நான் இங்கே வந்து இன்னும் 1 பிளாக் மைன் பண்ணிக்கிறேன். 1 பிளாக் மைன் பண்ணிவிட்டு இன்னொரு பிளாக்கும் சேர்த்து மைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுவே போதும்னு நினைக்கிறேன். எல்லாத்துமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட அவுட்ஃபிட் இந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரீடர் வந்து எல்லா வருஷமுமே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்
எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த கார்னர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த கார்னர்ஸில் ஒரு கார்னர்லேயும் ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணுறேங்க. ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற டர்ட்லாம் மைண்ட் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் இந்த டர்ட்ஸோட யூஸ் இல்லை. இந்த சைடில் இருக்கிற டர்ட்ஸ்லாம் மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்லேயே கீழே மைண்ட் பண்ணுறேங்க. அதாவது 1 பிளாக் ஹைட் விட்டுக்கோங்க. 1 பிளாக் ஹைட் விட்டுட்டு இன்னொரு பிளாக்கில் வந்து கார்னரில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு நேராக தண்ணியில் குதிங்க. தண்ணியில் குடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நேராக உங்கள் ஃபர்னஸ் கிட்டே போங்க. ஃபர்னஸ் கையில் ஏன் போனான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்னஸ் கையில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அங்கே வந்து சாண்டு மைண்ட் பண்ணிக்கணும். சாண்டு மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு சாண்டை ஃபர்னஸில் போட்டு எரிச்சு விடுங்க. நம்மளுக்கு ஒரு 4 கிளாஸ் தான் வேணும். தேவையான 4 கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த ஒரு பொயின்னு இருக்க ஷீப்பை கொண்டுக்கோங்க. பண்ணுற பாருங்கள், இந்த கவ்வை கொண்டுக்கோங்க. கவ்வை கொண்டு முடித்த கையோட இந்த டோட்டை வந்து மாற்றிட்டு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு இப்போ மைண்ட் பண்ணுறத பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு கிளாஸ். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கரெக்டான சென்டருக்கு போயிட்டு இங்கே ஒரு கிளாஸு, இங்கே ஒரு கிளாஸு, இங்கே ஒரு கிளாஸு, இங்கே ஒரு கிளாஸு. இப்போ 4 பக்கமாக கிளாஸ் ஆகிடுச்சா? இப்போ உங்களுக்கு எப்படி போகுதுன்னு வெளில தெரியல. அப்போ இது மாதிரி டர்ட் ப்ளேஸ் பண்ணிட்டு வெளில போயிட்டு அந்த ஒரு டர்ட் மைண்ட் பண்ணுறங்க. அப்புறம் மற்ற டர்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறங்க. கைஸ், இவங்க ஒருத்தன் எதுக்கு நின்றுக்கிறான்னு பார்க்குறீங்க. சத்தியமாக இப்போ நான் வந்து வீடியோ கட் பண்ணிட்டு போட்டுன்னுக்கிறேன். இந்த வீடியோவை நான் 30 நிமிஷமாக எடுத்துன்னு இருக்கேன் கைஸ். இந்த கஷ்டப்பட்ட வில்லேஜஸ் உள்ள தாயெல்லாம் பார்க்குறேன். ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் முடியல. இங்கே ஒருத்தன் நிற்கிறான், கீழே ஒருத்தன் நின்றுக்கிறான். அதாவது இங்கே பாருங்களேன், இவன் கடைசி வரைக்கும் இந்த இடத்து வரைக்கும் நான் கூட்டு வந்து போட் ஓடிக்கிறேன்னா, ஆனால் அவன் போட்டில் ஏற மாட்டேங்கிறான், ஓடினே இருக்கான். இதோ பாருங்கள், இப்போ 2 பேர் போய் போட்டில் மாட்டிங்க நனுங்கோ. இது வந்து அரை மணி நேரமாக ட்ரை பண்ணிருக்கேன். இதனாலேயே மொத்த வீடியோ டைம் வேஸ்ட் ஆகினுக்குது. அதுக்கப்புறம் இவனுங்களை எப்படியாவது உள்ள தள்ளுன்னு சொல்லி நிறைய அட்டெம்ப்ட் போட்டேன். ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஒரு பிளாக்கில் தானே போட, அப்புறம் 2 பிளாக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணப்போ வாட்டர் சோர்ஸ் இங்கே வருது. ஸோ நான் வாட்டர் போட்டு இந்த பக்கம் ஊற்றினப்போ இப்போ நேராக இப்போ இந்த ஓலான் தான் போகுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இங்கே போயிட்டு இதுக்கப்புறம் இந்த வாட்டர் பிளாக் ஐயோ இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு பிறகு இப்போ நான் வில்லேஜஸை கூட்டின்னு வந்தேன். கரெக்டாக அவனுங்க ஒழுகின்னு போய் அந்த எங்கே விழணுமோ அங்கே போய் டீசெண்டாக ஊந்துருவானுங்க. இப்போ வந்து டெம்பரரி பிளாக்ஸ் வந்து எல்லாமே இப்போ லீஷ் வச்சு இந்த போட்டை பிடிச்சிக்குவாங்க. லீஷ் எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நான் ஸ்னோ ஐலாண்ட் பண்ணப்போ ஒரு வேண்டரிங் ட்ரேடர் வந்தான். அப்போ தான் எனக்கு இந்த லீஷ் கிடச்சிச்சு. அப்புறம் நீங்கள் ஐடி ஏற்றிக்கோங்க. கரெக்டாக அவனுங்க போய் செத்துறக்கூடாது. ஏன்னா இதோட அவனுக்கு 8 ஆட்டு போயிருக்கும். அவனுங்களுக்கு நிறைய வாட்டி செத்துறானுங்க. அதுக்கப்புறம் ஐ மீன் சாவலை, எழுத்து நிறைய போயிருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் வலிச்சின்னு வந்துட்டிங்கன்னா நேராக தண்ணி அவங்களை அடிச்சுனே போவோம். இதுவே 1 பிளாக்னா அவனுக்கு கரெக்டாக அந்த 1 பிளாக்கில் எகிரி குச்சி எப்படியோ பொழைச்சி வந்துடுவானுங்க. இந்த 2 பிளாக்கில் கூட பொழைச்சி வந்தால் வருவானுங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இன்சைடும் பிளாக்ஸ் போட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அவனுங்களுக்கு ஒரு அடி வந்தாலும் அவனுக்கு கண்டிப்பாக செத்துருவானுங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் அவனுங்க நிறைய அடி வாங்கிட்டானுங்க என் கையிலேருந்து. ஸோ போட் மேலே மட்டும் அடி விழணும். இப்போ வந்து நான் இதை அன்லீஷ் பண்ணிட்டு ஒரு அடி கரெக்டாக அவனுங்க மேலே அடியே விழக்கூடாது. அவள் தான் இப்போ வந்து போட்டை ஒரு அடி பிரேக் பண்ணியாச்சு. இப்போ ஒருத்தன் உள்ளே போயிட்டான். ஒருத்தன் உள்ளே போனால் தான் இன்னொருத்தன் உள்ளே போவான். ஸோ இப்போ வாட்டர் மைண்ட் பண்ணி இப்போ 2 பேருமே உள்ளே போயிட்டாங்க பாருங்கள். இப்போ எகிரி குச்சினே இருக்கானா, இதுக்கு வந்து ஐயோ ஒரு பிளாக் வைக்கணும் இல்லையே, எகிரி குடிச்சுனே இருக்கான். ஒரு அடி ஆச்சுன்னா செலக்ட் ஆகிட்டான். இப்போ பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டு மற்ற எல்லா பிளாக்குமே கிளியர் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிளாக் கேப் விட்டுக்கோங்க. அந்த மைண்ட் பண்ண பிளேஸ் வந்து ஒரு 2 பிளாக் கேப் விட்டு இந்த ஸ்டோன் வால்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். அந்த ஒரு பிளாக்கையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. மைண்ட் பண்ணிட்டு 2 பிளாக் டிஸ்டன்ஸ்லேயே மொத்தத்தையும் ப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே 2 பிளாக் டிஸ்டன்ஸ் போடுறேன்னா இன்சைடில் 2 பிளாக் டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை வந்து வச்சுட்டு இங்கே 2 பிளாக் டிஸ்டன்ஸ்லேயே பண்ணுங்கள். இந்த இடத்துல மட்டும் 3 பிளாக் டிஸ்டன்ஸ் கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள், ஏன்னா இங்கே ஒரு 2 பிளாக்குக்கு இடம் இருக்கணும். அதாவது வாட்டர் சோர்ஸுக்கு பக்கத்தில் ஒரு 2 பிளாக் இடம் இருக்குதா, அந்த மாதிரி இடம் வர மாதிரி பண்ணிட்டு இன்சைடு மட்டும் 3 பிளாக் வர மாதிரி வச்சுக்கோங்க. 3 பிளாக் வர மாதிரி வச்சுட்டு இப்போ என் கையில் மொத்த கோபிள் ஸ்டோன் வால்ஸும் காலி ஆயிடுச்சு. இப்போ அந்த டேட் மைண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 9 பெட்டு வேணும். நான் ஈவினிங் வீடியோ எடுத்துகிட்டு திரும்பி நைட்டு வீடியோ வந்து எடுக்கும்போது வந்து ஒரு ஷேடஸ் போட்டு வந்தேன். இந்த ஷேடஸில் பெருசாக எந்த எஃபெக்டும் இல்லை கைஸ். மேலே வானம் அப்படியே தான் இருக்குது. சூரியன் மட்டும் ரவுண்டாக இருக்குது. அதே மாதிரி 3 ரவுண்டாக இருக்குது. மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. அண்ட் வேணுன்னா வாட்டர் மட்டும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. நீங்களே பாருங்களேன், இந்த வாட்டர் மட்டும் பளிச்சுன்னு இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் திரும்பி இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே போய் பிரைட் ஆக்கிட்டேன். சரி வாங்க வில்லேஜ் ப்ரீடர் ஃபார்ம் திரும்பி கண்டினியூ பண்ணுவோம். இங்கே வைக்கிறதுக்கு பில்லர் வேணுன்ற காரணத்தினால திரும்பியும் கொஞ்சம் போய் கோபிள் ஸ்டோன்ஸ் மைண்ட் பண்ணி நான் வந்து இங்கே சைடில் வால்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வால்ஸ் ஃபுல்லாகவே நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இப்போ திரும்பி இந்த வால்ஸ் ஃபுல்லாகவே ப்ளேஸ் பண்ணிடணும். இந்த வீடியோவில் வந்து இந்த வில்லேஜ் ப்ரீடர் மட்டும் கட்டிட்டு அடுத்த வீடியோவில் வந்து மாப் ஃபார்ம், அதாவது எக்ஸ்பி ஃபார்ம் பில்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம்.
எல்லா இடத்துலையும் ஃபென்ஸ் வச்சதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வால் மட்டும் மிச்சமாயிடுச்சு. அந்த வால் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு போக்குவரத்துக்காக ஒரே ஒரு ஃபென்ஸ் கேட்டு வச்சுட்டேன். அடுத்து இந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம இங்கே ஒரு 2 பிளாக் மட்டும் ப்ளேஸ் பண்ணிப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் ப்ரீடருக்கு வந்து நமக்கு பெட்டு வேணும், அதே சமயத்தில் ப்ரெட்டு வேணும் அவங்கள ப்ரீட் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ நம்ம ப்ரெட்டு போடணுன்னா இங்கே இந்த வழியில் போய் ப்ரெட்டு போட்டுக்கணும். அப்புறம் இந்த ஃபார்மில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணாமல் விட்ருப்பேன். அது வந்து அடுத்த பாட்டை இப்போ சரியாக பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் 2 பிளாக்ஸ் டீப் பண்ண பார்த்தீங்களா, அது நீங்கள் 3 பிளாக்ஸ் டீப்பாக பண்ணிக்கோங்க. 2 பிளாக் பண்ணாலும் பிரச்சனை, ஆனால் நீங்கள் 3 பிளாக்காகவே பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த சைடும் நான் வந்து 5:5 மாற்றிக்கிறேன். அந்த சைடு 5, இந்த சைடு 5. அடுத்த பாட்டுக்காக மாப் ஃபார்ம் பண்ணோம். அந்த மாப் ஃபார்முக்கு வந்து நம்மளுக்கு வந்து வுட்ஸ் சாப்லிங்ஸ் தேவைப்படுன்னு சொல்லி நான் வந்து சாப்லிங்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இங்கே வந்து நட்டு வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம திரும்பி அந்த வில்லேஜுக்கு தான் போகிறோம், ஏன்னா நம்ம வில்லேஜில் ஒரு யூஸ் இருக்குது. ஸோ வில்லேஜுக்கு ட்ராவல் பண்ணுவோம். ஃபைனலி நம்ம இப்போ வில்லேஜுக்கு வந்துட்டோம். வில்லேஜுக்கு வந்த உடனே இங்கே இருக்க பெட்டு மொத்தத்தையும் லூட் அடிக்க போகிறோம். வில்லேஜில் இந்த அளவுக்கு தேவையான பெட்டுங்கெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ பெட் எடுத்துகிட்டு திரும்பி நம்ம பேக் டு அவர் பேஸுக்கு போகும்போது அந்த ஒரு ரூயின்டு போட்டல் இருந்துச்சு பார்த்தீங்களா, பார்ட் 1 பார்த்த ரூயின்டு போட்டலேருந்து கோல்டு எடுத்துக்கினேன். பார்ட் 1 யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்ட் 1 பாருங்கள். பார்ட் 1 நல்லாவே இருக்கும். அதில் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. காலையில் தூங்கி எஞ்ச கையோடு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கைஸ் சத்தியமாக இங்கே நல்லா முடியல. இப்போ நான் வீடியோ எடுக்க வந்திருக்கும் போது தான் அங்கே ஒரு பைக்காரன் என்னன்னா வண்டியை முறுக்கி சீன் காமிச்சுன்னுக்கிறான். அப்புறம் ட்ரெயின் வந்து ஆறுனுட்டுனுக்குது, காரு வந்து போயிட்டு சவுண்ட் போட்டுனுக்குது, ஆட்டோ வந்து பீம்பான்னு சொல்லி சவுண்ட் வச்சுனுக்குது. ஷப்பா திரும்பி அந்த பைக்காரன் வந்துட்டான்டா. அந்த பைக்காரன் எங்கே தான் இருக்கிறான்னு தெரில, சவுண்டு பாட்டுக்கு வந்துனுக்குது, ஆனால் அவன் இங்கே இல்லவே இல்லை, இந்த தெருவிலே. ஐயோ முடியலடா. இந்த மாதிரி பெட்டு ப்ளேஸ் பண்ணிட்டு அது கீழே அப்படியே இந்த மாதிரி பெட்டு ப்ளேஸ் பண்ணி இருக்கிற மொத்த பெட்டையும் நான் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் வில்லேஜ்லேருந்து வர வழியில் கிடச்ச சுகர் கேன்ஸ் மொத்தத்தையும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 4 ட்ராப் டோர் செஞ்சுட்டேன். 4 ட்ராப் டோர் செஞ்சுட்டு இங்கே ஒரு பிளாக் மட்டும் பிரேக் பண்ணிட்டு அப்புறம் இந்த 4 ட்ராப் டோரையும் 4 பக்கமும் வச்சுட்டு அப்படியே மூடி விட்டுடணும். இது 2 பக்கம் வச்சாச்சு. இப்போ 3வது பக்கமும் வச்சுட்டு அப்படியே 4வது பக்கமும் வச்சுட்டு அவ்வளோதான். இது மூடி விட்டுனா அவ்வளோதான், ஃபார்ம் ரெடி. இதுக்கப்புறம் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரை ஃபார்ம் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கு பிரெட்டு கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம் தேவை. ஸோ அக்ரிகல்ச்சரல் ஃபார்முக்காக நான் சூஸ் பண்ண இடம் இந்த வில்லேஜ் ப்ரீடருக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஒரு இடம். இந்த இடத்த மொத்தத்தையும் நம்ம இப்போ கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணிவிட்டு சந்திக்கிறேன். 2 hours later. ஃபைனலி இந்த இடத்த கொஞ்சம் பிளெயின் ஆக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்கிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸை உருவாக்கிப்போம். அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸை உருவாக்கி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க கிராஸை மொத்தத்தையும் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு சீட்ஸ் கிடச்சா சீட்ஸு, இல்லைனா இந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு ப்ளைன் ஆகுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ப்ளைன் ஆகினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரூயின்டு போர்ட்டலிருந்து கிடச்ச கோல்டன் ஓ, அதாவது அன்பிரேக்கிங் 3யோட கோல்டன் ஓ எடுத்து மொத்தத்தையும் நான் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓலை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என் கையில் இந்த கொஞ்சம் கிராஸ் சீட்ஸை வச்சேன். கிராஸ் சீட்ஸ் வந்து 3, 4, 12 சீட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த 12 சீட்ஸ் அடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ பொட்டேட்டோ வைக்கலாம்னு சொல்லி பொட்டேட்டோ எடுக்கிறதுக்காக போயிட்டேன். ஒரு வில்லேஜருக்கு 3 ப்ரெட்டு வேணும். அப்போனா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே வீட் தேவைப்படும். இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ வைக்கலாம்னு சொல்லி பொட்டேட்டோ வைக்கிறதுக்கு வந்துட்டேன். நம்ம கெட்டின வில்லேஜ் ப்ரீடர்லேருந்து இன்னும் ஒரு வில்லேஜர் கூட ப்ரீட் ஆகலை. அதுக்கு வந்து நீங்கள் யாருமே வில்லேஜ் ப்ரீடர் ஒர்க் ஆகலைன்னு நினைக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு ப்ரெட்டு போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்புறம் நான் இங்கே என் கையில் இருக்க பொட்டேட்டோ மொத்தத்தையுமே இங்கே வச்சுட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் நடந்தது. ஒரு பன்னிக்குட்டி உள்ளே வந்து கலவரத்தை உருவாக்கிச்சு. இவனை பார்த்தோன்னே நான் வெறியில் குழனேன். 2 இடத்த நாஸ்டம் பண்ணிட்டான். நாஸ்டம் பண்ணதுக்கப்புறம் தான் யோசித்தேன் பையன் எப்படி வந்தான்னு. அதுக்கப்புறம் தான் என் கையில் இந்த பொட்டேட்டோனால பையன் ஓடி வந்திருக்கான்னு நினச்சி லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு பரவாயில்ல அவன் பன்னிக்கறி அப்புறமா சாப்பிட்டு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சாவுக்கு பயன் வேணும்ல, அதான் அவன் பன்னிக்கறி அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கையில் இந்த பொட்டேட்டோ மொத்தத்தையுமே இந்த மாதிரி அங்கே அப்படின்னு சொல்லி வச்சு விட்டுட்டு வீடியோ இதோட என் பண்ணிக்கலான்னு நினச்சேன். நான் அடுத்த பாட்டு ஸ்டார்டிங்லேயே வில்லேஜ் ப்ரீடரில் வில்லேஜுக்கு ப்ரெட்டு போட்டு அவங்கள ப்ரீட் பண்ணியே காட்டுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோவில் இது மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ். அப்புறம் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ என் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம். ரைட்டு, பை. மைன்கிராஃப்ட் பார்ட் 2 சந்திக்கலாம். இப்படிக்கு உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது ஜோரோ தி ஹண்டர்.